குவாரண்டைனில் நம்ம சும்மா வெட்டியாக தான் வீட்டில் இருக்கோம். அந்த வெட்டியான பொழுது சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா சொல்வார், எப்பயுமே சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, அது ரொம்ப மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல், ஏதாவது நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் வீட்டில் கூட எங்கள் கீழே உட்காரவே விட மாட்டாங்க, ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஓரளவு மனசு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்பயும் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது எனக்கும் பிடிக்கல. சரி, இருக்கிற தோட்டத்தில் நம்ம காய்கறி போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுதான் என்னோட காய்கறி தோட்டம் போடுறதே இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமு. அதுவும் காய்கறி தோட்டம் மண்வெட்டி பிடிச்சி வேலை செஞ்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப அழகாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி செஞ்சேன் அப்படின்றத இப்போ இனிமேல் அடிக்கடி நம்ம அந்த காய்கறி தோட்ட வீடியோவும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். நான் கீரையும் காய்கறியும் போட்டிருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, காய்கறியும் பேசிக் கீரை மட்டும் போடுங்க, கொடி வகைகள்லாம் ஆகஸ்ட் மாதம் ஆடி பிறந்தா போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் காய்கறி தோட்டமும் வாழை தோட்டமும் போடலாம் அப்படின்னு சொல்லி காய்கறி தோட்டமும் வாழை தோட்டமும் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை இனிமேல் அடுத்தடுத்து சமயங்களில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஆனால் ஆர்கானிக்ன்றதை முடிவு பண்ணியிருக்கோம். எந்த காரணத்துக்கும் உரம் போடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. தயவுசெய்து எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய என்னென்ன முடிவு பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்றத ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட் டைமு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம தோட்டம் போடுறதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய இருக்கே, குவாரண்டைனு லீவு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் இந்த தோட்டம். சரி, காய்கறிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது காய்கறிக்காக பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எவ்வளோ ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்போ தான் தெரியுது எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எப்படிலாம் செலவு பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம், அழுகி போச்சுன்னு தபக்கன்னு கீழே கொட்டிடுறோம். பாத்தி போடுறதுக்கே அப்பா ரொம்ப கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இது காய்கறி பாத்தி, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி விடணும். இது கீரைக்கான பாத்தி போட்டிருக்கேன். இது என்னவோ மேட்டு பாத்தி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் மேடாக்கிட்டு இங்கே பாருங்கள், ஒரு மண்வெட்டி அளவுக்கு நல்லா பள்ளமாக வச்சுருக்கேன். இது மேட்டு பாத்தி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. உரம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஆர்கானிக்கு இப்போ சாம்பல் போட்டிருக்கேன். இது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், கடல புண்ணாக்கு நல்லா ஊற வச்சேன் இது சாயங்காலம். இது நல்லா ஊறி இருக்கு. இந்த ஊறின கரைசலை அந்த இடத்துல செடிக்கு அடி உரமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் பயன்படுத்தலான்னு பார்த்தேன். ஆனால் வேப்பம் புண்ணாக்கு எங்கள் ஊரில் கிடைக்கல, எங்கே கிடைக்கும்னு தெரியல. சரி, கடலை புண்ணாக்கும் மட்டும் போடலாம் இப்போதைக்கு. அதுக்கு பதிலாக சாம்பல் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி சாம்பல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை தான் அடி உரமாக பயன்படுத்தி அது மேலே தான் கீரை விதைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு அடி உரத்தை பயன்படுத்திட்டு ஒரு 3 நாள் கழிச்சு விதைக்கலாம் அப்படின்றதுனால இதை ரெடி பண்ணி வச்சு இப்போ எல்லாத்துலேயும் தெளிக்க போகிறேன். பாருங்க, 3 பார்ட் ஆஃப் விதைகள் வச்சிருக்கேன். என்னன்னா இதை பாருங்க, இது எல்லாம் ஒன்னா வந்துச்சு. நான் குழப்பம் இல்லாமல் இருக்கட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது அனைத்தும் கொடி விதைகள். பரங்கிக்காய், பூசணிக்காய், பாருங்க, பரங்கி, காராமணி, என்னென்ன முடியுமோ எல்லா கொடி விதைகளும் இதில் வச்சிருக்கேன். இது கீரை வெரைட்டிக்கு. இது முளைக்கீரை, அப்புறம் அரைக்கீரை, அவுத்திக்கீரை, வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புளிச்சக்கீரை, சிறுகீரை அப்படின்னு சொல்லி மணத்தக்காளி, எல்லா கீரையும் கீரை வெரைட்டி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே காய்கறி வெரைட்டி. இப்போ சிவப்பு முள்ளங்கிலேருந்து பச்சை மிளகா, கத்திரிக்காய், கொத்தரங்காய் எல்லா செடியும் இதில் வச்சிருக்கேன். இதை 3ஆ பிரிக்கணும். இப்போதைக்கு பேசிக்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீரையும் பேசிக் காய்கறிகளும் பயன்படுத்தி இப்போ விதைக்கலாம் அப்படின்னாங்க. இது விதையா வந்திருக்கிறதால இது ஒரு பாத்தி போட்டு எல்லாத்தையும் முளைக்க வைக்கணும். இப்போ கீரை வகைகளை தெளிச்சு விடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த புண்ணாக்கு கரைசலை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு விதைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால அது வச்சிருக்கேன். இப்போ இந்த காய்கறி விதைகளை மட்டும் இப்போ ஒரு பாத்தியில விதைக்கலாம். இந்த எல்லா விதையும் நான் VGR ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லி கடலூர்ல ஃபேஸ்புக் பேஜில் தான் பார்த்தேன். அதன் மூலமா தொடர்பு கொண்டு தான் இந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கினேன். பணம் அனுப்பிச்சு விட்டோன்னே அவங்க கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இதுல தான் நான் வாங்கின விதைகள் அனைத்தும் வாங்கியிருக்கேன். பாருங்க, இப்போ ஒரு வாரம் ஆயிருக்கு. நான் வாழைக்கட்டை எல்லாத்தையும் நட்டு வச்சிருக்கேன். இப்போ வாழைக்கட்டை
இப்போ தான் குருத்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, வெட்டியாக இருக்கிற நேரத்தில் செடி வளர்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் செடி வளர்க்க ஒரு பாக்கெட்டு 10 ரூபான்னாங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் இருக்குது ஒரு பாக்கெட்டில். அப்போ செடி இல்லை அப்படின்னா விதைன்றனால ஒரு இடத்துல முளைக்க போட்டு அந்த இடத்துல இருந்து பிடுங்கி நடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அந்த புண்ணாக்கு இதை போட்டு போகிறோம். இந்த பாருங்க, கையால் ஒரு இல்லை குச்சாலியோ ஒரு சின்ன பழம், ஏன்னா செடி முளைச்சி தான் நம்ம பிடுங்கி தான் நடணும். அதனால் கொஞ்சமாக அது பாருங்க, இதில் புண்ணாக்கு கரைசல் போட்டோம். இப்போ விதையை தூவிட்டு வரலாம். அப்போ நமக்கு அடையாளம் தெரியணும். பிடுங்கி நடும்போது கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடிலாம் நமக்கு செடியே அடையாளம் தெரியும். ஆனால் இது மித்த புதுமையான பீன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் அடையாளம் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம இதில் தூவி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது பாருங்க, அப்படியே சின்னதாக இப்படி தூவிட்டே வாங்க. இப்படி தூவிட்டு இப்படி லைட்டாக மண்ணை லைட்டாக மூடணும். நம்ம எப்பயுமே ரொம்ப அப்படியே அழுத்தி மூடக்கூடாது. சும்மா அப்படியே கையால் இப்படி செத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அது முளைச்சிரும். இதுவே இதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்துரும். நம்ம வேற எதுவுமே போட தேவையில்ல. எல்லா இது காய்கறி போட்டு சும்மா இப்படி லைட்டாக மண்ணால் மூடிடணும். வேற எதுவும் செய்யக்கூடாது, ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் செடி வலிய வர லேட் ஆகும். செடியை நட்டுட்டு இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் லைட்டாக மூடி வச்சிருக்கேன். செடியை நட்டுட்டு இப்படி தண்ணி லைட்டாக தெளிச்சு விடணும். வேற எதுவும் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் நாள் விவசாயத்தை பற்றிய ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இது எப்படி வளருதுன்னு வளர பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.